மரத்தில் ஏறாத இறங்கு. வணக்கம் நண்பர்களே. மு.க. ஸ்டாலின் அவர்களோட திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று 4.5 ஆண்டுகள் முடிவில் இதுவரைக்கும் 24 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு. அதில் திருப்புவனம் அஜித்குமாரோட மரணம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளையும் சோகத்தையும் உருவாக்கிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மரணம் வந்து அவ்வளோ சித்திரத்துக்குள்ளான ஒரு காவல் நிலைய மரணமாக இருந்தது. இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அஜித்தோட வீட்டுக்கு நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டு நிவாரணம் கொடுத்துட்டு வந்தார். அந்த பிறகு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அவங்க அறிவித்தாங்க. கடந்த 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இதுவரைக்கும் காவல் நிலைய மரணங்களில் உயிரிழந்த 24 பேருடைய குடும்பத்தினரை மேடையேற்றி தமிழ்நாடு அரசுகிட்ட நீதி கேட்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். போராட்டத்தோட நோக்கம் எதுவாக இருந்தாலும், அரசியல் பண்ணுறதா கூட இருந்தாலும், இந்த போராட்டம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இதில் துயரம் என்னென்னா, திமுக அரசை எதிர்த்து போராடின கூட்டத்தில் தன்னோட தொண்டர்களை எதிர்த்து போராடிட்டு இருக்காரு கட்சியோட பொதுச் செயலாளர். டேய், அந்த மரத்தில் ஏறாத, கீழே இறங்கு. மரத்தில் ஏறாத இறங்கு. டேய், முன்னாடி வராத, அந்த கம்பி ஆட்டாத. நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வராதீங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. அங்கே குதிக்காத, இங்கே தாவாத அப்படின்னு சொல்லி தன்னோட கட்சி தொண்டர்கள்ட்ட கட்சியோட பொதுச் செயலாளர் தொண்டைகளே கத்திக்கிட்டு இருக்காரு. பத்திரம் ஜாக்கிரதை. அது எதையுமே காதில் வாங்காமல் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு பெரும் கூட்டம் அங்கே இங்கே தாவிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் இருக்க பெரும்பாலானவங்களுக்கு விஜய்ன்ற பேரையும் டிவிக்கின்ற பேரையும் தவிர அங்கே என்ன நடக்குது, எதுக்காக வந்திருக்கும் அப்படின்ற புரிதல் இல்லாத அளவுக்கு தான் அந்த கூட்டம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஒருத்த மரத்து மேலே ஏறி மரத்தை மாங்குமான்னு குத்திக்கிட்டு இருக்கான். ஏய், போராட்ட அரசாங்கத்தை எதிர்த்தா அந்த மரத்தை எதிர்த்தாடா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. அது என்னடா பண்ணிச்சு? அது பாட்டுக்கு வெயிலுக்கு நல்லலையும் சுவாசிக்க நல்லா காத்தையும் கொடுத்துட்டு அது பாட்டுக்கு உரமா நிற்குது. அந்த மரம் என்ன பாவம் பண்ணிச்சு? தமிழ்நாடு அரசை எதிர்த்து போராட்டம் பண்ண வந்துட்டு மரத்தில் ஏறி மாங்குன்னு மரத்தை குத்திட்டு இருக்காப்ல. மரத்தில் ஏறாத இறங்கு பொதுச்செயலை கத்திக்கிட்டே இருக்காரு. அப்போது அவர் ஒரு மனுஷனாக மதிக்காமல் இவங்க ஏதோ ஏறிக்கிட்டு குதிச்சிட்டு கிடக்குறாங்க. சரி, இந்த கூட்டம் தான் இவ்வளோ பெரிய சொதப்புது. மேடையாவது தெளிவாக இருக்குன்னு பார்த்தா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அவர் ஆதவஜனா பேசும்போது அரசினுடைய ஒவ்வொரு கொலையிலையும் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படின்றாரு. என்னது நியாயமா? இப்போ நீங்கள் கண்டிக்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அடுத்து பேசின தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் சொல்லி கையில் எழுதி வச்சிருக்காரு. மைக்கில் பேசும்போது நீங்கள் 24 பேர்த்துக்கிட்டையும் சாரி சொன்னீங்களா சிஎம் சார்? கண்டிப்பாக சாரி சொல்லிடுங்க சார் அப்படின்றாரு. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்கள் சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிடுங்க. இப்போ சாரி சொல்லணுமா வேணாமா, நீதி வேணுமா வேணாமா அப்படின்னு பார்க்குற நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு வழியாக ஒரு குழப்பத்தோட கூட்டமாக கண்ணனை கூட்டத்தை முடிச்சுட்டு சரி எல்லாரும் முடிஞ்சிருச்சு, அவன் ஜோலியை பரங்களான்னு விரட்டி விட்டா போகிற போக்கில் என்னென்னா நம்ம கட்சி நம்ம கொடி நம்ம கம்பின்னு சொல்லி நட்டு வச்சு இந்த கொடி கம்பத்தை கம்பியோட உருவிட்டு போயிட்டாங்க. கொடி நட்டவன் 150 கொடி நட்டத்தில் 100 கொடி கம்பியோட காணான்னு புலம்பிட்டு இருக்கான். கொடியை மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையே இருந்த செடி கொடி அந்த பேரிகார்டில் இந்த கம்பி எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணி துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கண்டன கூட்டம் நடத்தி சாரி சொல்லுங்கள் சிஎம் சார் மேடையில் கத்திட்டு இப்போ கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் மாநகராட்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க. நீ எதுக்கு சார் சாரி கேட்குறீங்கன்னா எங்கள் தொண்டர்களான சேதத்தை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க சாரி அப்படின்னு சொல்லி தாவேகாவினர் மாநகராட்சி கடிதம் கொடுத்துருக்காங்க. சரி, பொருளை தான் சேதப்படுத்துறாங்க, கொடியாக தான் தூக்கிட்டு போனாங்க. போகிற வர மனுஷங்களாவது நிம்மதியாக விட்டாங்கன்னு பார்த்தா இந்த கூட்டம் வந்து பொதுமக்களுக்காக தான், பொது நோக்கத்துக்காக இந்த மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணுமா இல்லையா? போகிற வர முதன்மை சாலை எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் பொறுத்து போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஐயா அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க தேர்தல பசங்களா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேச நாங்கள் அப்படி தாண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை தாவேகத்தோட இருந்து அந்த பெரியவரே மிரட்டுறாரு. அந்த பெரியவர் மாநில வடிவல் கேப்பல் அரசியல் பண்ணுறியா அராஜகம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. பொதுவாக அந்த திமிரு அடாவடித்தனம் கம்பியை தூக்கிட்டு போகிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது இது எல்லாமே பொதுவாக வந்து இந்த திமுகவினருக்கே உரிய ஒரு குணம். இப்போது அதே திமுகவை எதிர்த்து திராவிட மாடல் அரசை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் அரசை எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கு விஜயனுடைய தொண்டர்கள் அச்சு பிசகாமல் அதே பண்பு குணங்களையும் இவங்ககிட்ட அப்படியே வச்சுருக்காங்க. இந்த தொண்டர்களை நினச்சி கோவப்படுறதா, இந்த தொண்டர்களை நம்பி வந்திருக்க அந்த தலைவரை நம்பி ஆதங்கப்படுறதான்னு தெரியல. இன்னும் தேர்தல் ஒரு 10 மாதம் இருக்குது. தேர்தல் நெருங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் பொதுச் செயலாளரும் இந்த தொண்டர்களாக என்ன பாடுபட போகிறாங்க, இவங்களை எங்கே கொண்டு வந்து எந்த முட்டுச்சந்தில் நிறுத்த போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்டென்ட் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த காணொலியில் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த கட்சியோட நிகழ்வுகள் அந்த தலைவர் வர மாதிரி ஏதாவது நிகழ்வு உங்கள் பகுதியில் நடந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பத்திரமா வீட்டில் இருந்துக்கங்க. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. நன்றி.